மாதேஸ்வரம் வந்தது போகுதெல்லாம் அந்த மாதிரி எனக்கு தெரியாது. நம்ம கூட்டத்துக்கு வந்ததுக்கு மட்டும் நாம் தான் கண்ணு கொடுத்தவங்களா அந்த காலத்தில். பேடர் கண்ணையான்னு கும்பில் நாம் எல்லாம் மாம்சாரி அந்த காலத்தில். கண்ணப்பன் கூட்டுக்காரர் அவங்க கூட்டத்தை அந்த வம்சக்காரர்னு சொல்கிறாங்க. அந்த வம்சத்தில் நாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் போது மாதேஸ்வரம் எங்கேயோ அவன் கஞ்சியில் வளர்ந்தானா. மாதேஸ்வரம் பிறந்தது கஞ்சி ஆந்திராவில் இருக்குதா, கஞ்சி காலத்துலேருந்து. அது எங்கே அங்கே ஒரு இருக்குதா மாட்டான். அங்கிருந்து வந்தானா கத்தலராஜில் அவங்க வந்த போது இங்கே வந்து இங்கே இருக்கும் போது இந்த வேடை சுற்றும் போது இந்த சாமி தெரிஞ்சுதான். சாமி தெரியும் போது சாமிக்கு இவனுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தானா. ஒரு பிராமணன் இருந்தாரா. பிராமணன் வந்து தினமே அவன் தண்ணி ஊற்றி நல்லா விபூத்தி அடித்து நல்லா பூ வச்சு பூஜை பண்ணிட்டு போயிடுவானா. இவன் காலையில் எழுந்திரிச்சு வந்து இவனுக்கு ஒன்றும் இல்லை, ஆங்காடில் இருக்குவன் வாயில் தண்ணி எடுத்துக்கிட்டு கையில் ஒரு கையில் மாம்சம் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் பத்திரை எடுத்துக்கிட்டு போய் சாமி காலில் தான் எடுப்பானா. அவங்க வச்சுருக்கிறதெல்லாம் யாரும் இந்த பிராமண வச்சிருக்கிற சாமானெல்லாம் இப்படி கால் தள்ளி விட்டு வாயில் ஊற்றி தண்ணி ஊற்றி கலந்து விட்டு இந்த பத்திரை இருக்கிற தலையை எந்த தலையை அவனுக்கு தெரியுதோ அந்த தலையை எடுத்து சாமி வச்சுட்டு இந்த கையில் இருக்கிறது மாம்சம் வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு போவானா. அப்படியே இந்த அன்ன காலம் நடக்கும் போது இந்த பிராமணுக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு நாள் வாசம் வந்துருச்சு. அந்த மாம்சம் பச்சை மாம்சம் எவனும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் கோயிலில் வந்து மாம்ச வாசம் வர மாதிரி பண்ணிட்டானே இவனை பார்க்கணுமாடான்னு மக்கனால அமுது உக்காந்துக்கிட்டானா. அவன் பார்க்கும்போது இவன் வந்தானா. இவன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தானா டெய்லி. அப்புறம் அவனை பிடிச்சி நியாயம் பண்ணி ஏடா நீ இப்படி பண்ணுற, நாங்கள் இருக்கிறது இப்படி, அப்போ எங்கள் சாமி இப்படி பண்ணியிருக்குது இப்படி கொடுத்துருக்குதுன்னு போகுது. இன்னொரு நாள் என்ன பண்ணான்னா பிராமணன் வரும்போது அந்த கோயிலே இப்படி ஆடிச்சியா கிட்டு கிட்டு கிட்டுன்னு. இப்போ கூட மாதேஸ்வரம் போகிறான்னு சொல்லுவாங்க. இந்த பூமி ஒரு டைமுக்கு ஆடும். அந்த ஆடு டைமுக்கு கூட்டமாக வளர்க்குறதுக்கு மாதேஸ்வரம் போகிறான்னு இப்பவும் சொல்லுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆடிச்சியா கோயில் அல்ல ஆடிச்சியா. அப்புறம் அந்த பிராமணன் என்ன பண்ணிட்டாலும் ஓடி போயிட்டானா. ஓடும்போது இந்த இவன் இருந்தால வேடா அவன் போய் சாமி மேலே கல் விழுந்ததுன்னு சாமி பிடிச்சிக்கிட்டானா. அப்புறம் அவன் போது இவனே இருந்துக்கிட்டு இப்படியே பூஜை பண்ணியிருக்கும் போது ஒரு நாள் தண்ணல் கண்ணி வந்துருச்சியா மாதேஸ்வரனுக்கு. இவன் போகும்போது பார்க்கும்போது கண்ணு இல்லையா. அடடே சாமிக்கு இப்படி ஆயிடுச்சு எல்லாம் பண்ணுறதுன்னு எல்லாம் யோசனை பண்ணி இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. இவன் நாடு ஆடுறவன் நமக்கு என்ன நாம் ஒரு கண்ணு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒன்று கண்ணு நோண்டி சாமிக்கு வச்சுட்டானா. அப்புறம் இன்னொரு கண்ணுக்கு மாதிரி தண்ணி குடிச்சிக்கிட்டானா. அப்புறம் என்னடா பண்ணுறது இந்த மாதிரி சாமிக்கு இப்படி ஆகுதெல்லாம் கஷ்டம் வந்துருச்சு எல்லாம்னு மட்டும் தான். அப்புறம் குறுப்புக்கு காலை எடுத்து கண்ணு மேலே வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணுக்கு கை வைக்கும் போது அப்புறம் மாதேஸ்வர பிரத்தி வச்சு ஆகி இந்த மாதிரி நான் தான் உனக்கு பக்தா நீ தான் எனக்கு பூசாரின்னு ஆன்மீகத்தான் மாதேஸ்வரர் இந்த லிங்கம்மை கட்டினானா. நம்மளுக்கு இந்த மாம்சாரியை விட்டு இந்த லிங்கம்மை கேட்டானா. லிங்கம் கட்டும் போது எல்லாரும் பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே இதை வச்சிருப்பாங்க போட்டிருக்காங்க. ஆனால் சில பேர் உங்கள் மாதிரி எங்கெங்க சுற்றுற பசங்க போட மாட்டாங்க. இல்லை நம்ம ஜாதியில சொல்றது உங்களை மாதிரி எதோ அங்கே போறாங்களே வராங்களே அந்த மாதிரி பசங்க செய்ய மாட்டாங்க. இது சாமி உள்ள லிங்கம் இருக்கு. உள்ள லிங்கம் இருக்கு. நம்ம கட்டுற லிங்கம் இது லிங்கம்ங்க. இது லிங்கம் எடுத்து டெய்லி தானம் பண்ணும்போது டெய்லி சிவ பூஜை பண்ணிக்கிட்டு அவங்க தியானம் பண்ணிக்கிட்டு போகிறோம். நீங்கள் கறி இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அப்புறம் பேடை கேட்டானா. அப்பப்பா சாமி இவ்வளோ நாளைக்கு இப்படி கறி தின்னுவிட்டு இன்னைக்கு நாம் கறி தின்னாது எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்டானா. அப்போ சாமி சொன்னா உங்களுக்கு கறி அப்படி தேவைப்பட்டுருங்களா ஈ தின்னுக்குங்க. தேனி ஈ எந்த ஜாதிக்காரரும் ஈ தின்னுக்கிறது இல்லை. நாம் திம்போம் சாப்பிடுங்க. அந்த அந்த இது புக்கரைக்க வந்த பிற்பாடு தாங்க தின்ன மாட்டோம். நல்ல பூ மாதிரி இருக்குது. பூ மாதிரி சன்ன இலசா அரிசி மாதிரி ஒயிட் கலர்ல அதை மட்டும் தின்னு பால் குடிச்சுக்குவோம். அதை தின்னுக்குங்க உங்களுக்கு போதும் அப்படின்னு நம்மளுக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டானா. அப்புறம் நாம் இங்கே பூஜை பண்ணிருக்கும் போது மாதேஸ்வரர் எங்கெங்க சுற்றி வந்து இந்த ஜனத்தான் அமைதியான ஜனம் இவங்க நல்லவங்க இவங்க அந்த மாதிரி பெய் பித்தலாட்டுக்க இல்லை இங்கே வாழ்ந்துக்கலாம்னு நம்ம கூடமே சேர்ந்து இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு பேச சொல்லுக்கிறாங்க. அப்போ மாதேஸ்வரன்